இப்போ நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்பயும் எப்படி கட் பண்ணுவோம், இந்த ஓரை வந்து கீழே வர மாதிரி வச்சு கட் பண்ணி வீடியோ போட்டோமா. இன்றைக்கி இந்த நூல் தெரியுதா ஸ்ட்ரெயிட்டாக, இப்போ நம்ம பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இந்த நூல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஓரத்தை வந்து நம்ம எப்படி சைடாக மடித்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு பழகும்போது என்ன பண்ணோம், இந்த ஓரை வந்து கீழே வர மாதிரி வச்சு கீழே நம்ம மடித்து தைப்போம், கைக்கு ஓரம் மடித்து தைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு கட் பண்ணோம்ல. இன்றைக்கி வந்து இந்த ஓரை வந்து இப்படி சைடாக போகிற மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணலாம் இன்றைக்கி ப்ளவுஸை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்கான்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் தான், கிராஸ் கிடையாது. இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு மடிச்சுக்கலாம். மடித்து போட்டது இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக வச்சு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இதே அப்படியே பாதியாக மடிச்சிடுறேன். பாதியாக மடிச்சாச்சு பாருங்க. 1 2 3 4 பார்ட்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் இறங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ அதனால் கழுத்து கொஞ்சம் அகலத்தை கம்மி பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. மூன்றரை இன்ச்சு வச்சு 4 இன்ச்சுக்கு தைச்சிருக்காங்க. இவங்களோட உடம்பு சுற்றளவேவும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா இந்த கொக்கி பார்ட்லேருந்து எடுத்துக்கலாம். எட்டரை இருக்குது. 8.5 நாளாக பார்த்தோன்னா 30. இவங்க சுற்றளவு ப்ளவுஸே 34 தான் வருது. 34 ப்ளவுஸுக்கு 3.5 இன்ச் அகலம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்து அகலத்தை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம 2.5 வச்சுக்கலாம். 2.5 வச்சுட்டு தைச்சேன்னா 3 கிட்ட வந்துடும். இப்போ ஹார்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போடுறதுக்காண்டி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இது நம்ம கப் ஷேப்போட
ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். பட்டி ஜாயிண்ட்லேருந்து வெளியில் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம இங்கே கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக இங்கே வரும். இப்போ நம்ம ஷோல்டர் அளவு எடுத்தாச்சு, ஆம்ஹோல் மார்க் பண்ணியாச்சு, கப் ஷேப்போட ஹைட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவு எடுத்துக்கலாம். இந்த கொக்கி பக்கம்தான் அளவு எடுக்கணும் ஃப்ரண்ட் நெக்குக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ப்ளவுஸோடைய ஹைட்டு. இந்த பட்டி ஸ்டார்டிங்கில் இருந்து 1 இன்ச் கீழே மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே கொஞ்சம் கழுத்துக்கு தைப்போம், அதில் கொஞ்சம் பேரும் டாட் பிடிப்போம், கீழே ஜாயின் பண்ணுவோம், அதனால் மொத்தமாக 1 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு ஷேப்போட ஹைட் எடுத்துக்கலாம். கரெக்டாக இதுக்கு நேராக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோமா, அதுலேருந்து 1 இன்ச்சு நெக் பக்கத்தில் 1 இன்ச்லேருந்து கப் ஷேப்போட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் நெக் பக்கத்தில் இருந்து எடுத்துக்கலாம். இது நெக் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குல்ல, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே இங்கே எடுத்துக்கிறேன். இங்கேயும் மேலே நம்ம ஷோல்டர் பிடிப்போம், அந்த தையலுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணும்போது உள்ள தையலுக்கு டச்சு கீழே மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு இந்த 2 இன்ச்லேருந்து இப்படி வளைச்சி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் வரைஞ்சிக்கலாம். இது ஸ்கேல் வச்சுனாலும் லைன் போட்டுக்கலாம். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எல் ஷேப்பில் லைன் போட்டுடலாம். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா. இப்போ மேலேருந்து எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து பாதி மடித்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ப்ளவுஸோட அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு, நம்ம ப்ளவுஸோட அளவுலேருந்து இந்த சென்டரில் வச்சு இதில் பாதியாக மடித்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கோவாக போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆம்ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ பேக் நெக் வந்து மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன். பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஷோல்டரில் கட் பண்ணி ஃப்ரண்ட்டை தனியாக எடுத்துடலாம். இப்போ பேக் நெக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து அவங்க நெக் வந்து அகலமாக வரைஞ்சிருந்தாங்க. நம்ம இப்போ இந்த 2.5 இன்ச்சு போடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேலே மட்டும் 2.5 இன்ச் வச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம்.
கீழே அதே 2 வைக்காம ஒரு 3 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம். மேலே 2.5 வச்சுட்டு கீழே மட்டும் 3 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் அகலப்படுத்தியிருக்கேன். கீழே நல்லா ரவுண்டாக இருக்கும், மேலே மட்டும் ஒடுக்கமாக இருக்கும். இப்போ நமக்கு இப்படியே வராது ப்ளவுஸு. பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் இது ஸ்ட்ரெயிட் கட்டில் நம்ம வந்து உள்ளே குடஞ்சி கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி தள்ளி இந்த 1/2 இன்ச்லேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல நம்ம ப்ளவுஸோட அளவு, அதில் கொண்டு போய் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். மேலேயும் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சில் போயிட்டு மார்க் பண்ணிடலாம். மேலேருந்து 1.5 இன்ச்சு, இங்கே வந்து நம்ம ப்ளவுஸோட அளவு இங்கே வந்து 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சிலேருந்து இதில் ஜாயின் பண்ணணும். இந்த 1/2 இன்ச்சிலேருந்து இந்த 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல, அங்கே வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவையும் இப்படி போட்டு கட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த நூல் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி போட்டு கட் பண்ணலாம். இப்போ நம்ம இப்படி குறுக்க போட்டு வெட்டினோன்னா நம்ம அளவு ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கையோட சுற்றளவு வந்து பத்தாது. அதனால் நம்ம இந்த ஓரம் கைக்கு வர்ற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸை விட 1 இன்ச்சு கை எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 6 இன்ச்சு இருக்குது, நம்ம 7 இன்ச்சாக வச்சுக்கலாம். நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சுக்கு மேலேருந்து ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். இது 6 இருந்துச்சுல, நம்ம 7ஆக வச்சுக்கலாம். 7 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம இங்கே எப்படி மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து இது வந்து தையல் உள்ள இடம், இது நம்ம கட் பண்ண போகிற இடம். ப்ளவுஸோட சுற்றளவு இது எக்ஸ்ட்ராவாக நம்ம உள்ளே தைக்கிறதுக்கு இப்போ 1.5 இன்ச்சில் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம் 1 இன்ச்சுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த 1.5ல வளைச்சி இப்படி ஜாயின் பண்ணிடலாம்.
இங்கிருந்தே வளைக்கக்கூடாது. இந்த 1 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும். இந்த 1.5லேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வரணும். கட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் கிட்ட வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, அதை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ப்ளவுஸோட ஆர்ம் ஹோல் சுற்றளவை இந்த இடத்துல கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணணும். 2ஆக பிரிச்சுட்டு ஒரு சைடு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ இங்கே சென்டர் கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிட்டோமா, இங்கே நம்ம ஆர்ம் ஹோல் சுற்றளவு இந்த இடத்துல தான் நம்ம தையல் போடுவோம். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கும் இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்குள்ள, இதுக்கும் சென்டரில் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி சென்டரை மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1/2 இன்ச். இந்த 1/2 இன்ச்லேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணோம் அதே மாதிரி தான். இந்த 1/2 இன்ச்லேருந்து இதில் போய் ஜாயின் பண்ணுறோம். இந்த 1/2 இன்ச்லேருந்து இந்த 1.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறோம். இந்த 1.5 இன்ச்சுக்கு மேலேயும் கட் பண்ணக்கூடாது, இங்கேயும் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அதுக்கு நேரவே நம்ம கொண்டு போயிடணும். இப்போ குடஞ்சி கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவு வந்து ஒன்றாவே தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம். ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஐ கட்டுற பட்டி கட் பண்ணிக்கலாம். ஐ கட் பண்ணுற பட்டி வந்து ஒரு 2.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் இருக்கா. நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டி வந்து 2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2 கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு பட்டி பார்த்து கட் பண்ணலாம். அதுக்கு கீழவே இப்படி இருக்கும். நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ ஹைட்டு பட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், கீழே கொஞ்சம் விட்டுருக்கோம். இங்கே நம்ம தைப்போம்ல, இப்படி மடித்து தைக்கும்போது போயிடும். அதே மாதிரி மேலே கப் ஷேப்பும் இதுவும் ஜாயின் பண்ணும்போது இவ்வளோ போயிடும். அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சில் திரும்பவும் பட்டியோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே கொக்கி பீஸ் வச்சு தைப்போம்ல, அதில் இவ்வளோ போயிடும். இப்போ இந்த இடத்துலேருந்து வச்சு இடுப்பு சுற்றளவை கிட்ட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குங்க. இப்போ நம்ம இந்த 3 டாட்டையும் பட்டி ஷேப்க்கு அழகாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இதோட நமக்கு ரெடி அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல அந்த அளவு. இப்போ 2 பீஸ் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு சைடுக்கு 3ன்ற மாதிரி 6ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 கட் பண்ணி எடுத்துடலாம். நாலு கட் பண்ணியாச்சு. இப்போ இதிலே இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு எதில் கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டு கை கட் பண்ணியிருக்கோம், பட்டி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி கொக்கி பட்டி, இது வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.